மனுஷகுமாரன் வரும்போது நம்ம எல்லாரும் விழித்திருக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆபிரகாமை போல நம்ம என்ன செய்யணும்? நல்ல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆபிரகாமினுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் அந்த லோத்துவனுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கர்த்தர் என்ன செஞ்சார்னா கட்டளையிட்டார். அல்லேலூயா. அது வாசிக்கும்போது ஆபிரகாமினுடைய ஜெபம் லோத்துவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக அமைஞ்சது. ஆனால் அந்த லோத்துவனுடைய குடும்பத்தினுடைய முடிவை பார்க்கும்போது நம்ம இன்னும் எவ்வளவு அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டுங்கிறதையும் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் லோத்துவுக்காக ஆண்டவரிடத்தில் கெஞ்சி ஜெபம் பண்ணார். ஆனால் அதே வேளையில் லோத்துவனுடைய மனைவியினுடைய நிலைமை பின்னிட்டு பார்த்து என்ன செஞ்சா? உப்பு தூணாளர். பிள்ளைகளுடைய நிலைமை அதை விட பரிதாபம். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே, ஆபிரகாமை விட எங்களை இன்னும் நல்லா ஜெபிக்க வைங்கன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி எல்லாரும் நம்ம ஜெபம்